வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். குஜராத்தில் ஓராண்டு கால சோம்நாத் கௌரவ திருவிழா இன்று தொடங்குவதை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் செயற்கை நுண்ணறிவுத் துறை சார்ந்த இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் வட்டமேசை கூட்டம் நடத்தினார். பிரதமரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் செயல்படும் பிரகதி தொழில்நுட்ப வசதியினால் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு புதிய உத்வேகம் கிடைத்திருப்பதாக நிதி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா கூறியுள்ளார். தேசிய சித்த மருத்துவ தினத்தின் தொடர் நிகழ்வாக புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற இலவச சித்த மருத்துவ முகாம் மற்றும் விழிப்புணர்வு பேரணியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். வரலாற்று காலத்தில் மீண்டும் மீண்டும் முகலாயர் தாக்குதலுக்கு ஆளான குஜராத் மாநிலம் சோம்நாத் கோவில் முதன்முறையாக தாக்கப்பட்டதன் 1000வது ஆண்டை குறிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஓராண்டு கால சோம்நாத் கௌரவ திருவிழா இன்று தொடங்குவதை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். கொள்கைகளையும் மரபுகளையும் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காத இந்திய தாயின் எண்ணற்ற குழந்தைகளை நினைத்து போற்றும் விழா இது என்று சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் கூறியுள்ளார். சோம்நாத் கோவில் மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்ட போதிலும் மக்கள் அதை மீண்டும் மீண்டும் திருப்பி கட்டியதை வைத்து பார்த்தாலே இந்தியாவின் மன உறுதியை புரிந்து கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சோமநாதர் கோவிலுக்கு ஏற்கனவே தாம் மேற்கொண்ட பயணங்கள் பற்றிய வீடியோ பதிவுகளை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டு மக்களும் இதுபோன்ற தங்களின் நினைவுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் கொண்டாட்டங்களில் இணைய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். 75 ஆண்டுகளுக்கு முன்னர் சோமநாதர் ஆலயம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் முன்னிலையில் திறக்கப்பட்டதையும் சர்தார் பட்டேல், KM முன்ஷி போன்றவர்கள் மறு கட்டுமான பணிகளுக்கான முக்கிய முயற்சிகளை மேற்கொண்டதையும் பிரதமர் நினைவு கூர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை சோம்நாத் கௌரவ விழாவில் கலந்து கொள்கிறார். சங்கநாதம் மற்றும் 72 மணி நேரத்திற்கான அகண்ட ஓங்கார ஜபத்துடன் இன்று தொடங்கியுள்ள இவ்விழாவில் மாபெரும் சூரிய யாத்திரை, 3000 ட்ரோன்களின் அற்புத வான்காட்சி உட்பட பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெறுகின்றன. இதைத் தொடர்ந்து ஓராண்டு காலத்திற்கு பல்வேறு ஆன்மீக, கலாச்சார மற்றும் சமூக செயல்பாடுகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவின் தாக்கங்கள் குறித்து இந்தியாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டில் பங்கேற்க உலக அளவிலான போட்டி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் வட்டமேசை கூட்டம் நடத்தினார். டெக் மஹிந்திரா, பாரத் ஜன், இன்டெலி ஹெல்த் உள்ளிட்ட இந்திய AI ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர். இது குறித்து கூடுதல் விவரங்கள். சமூகத்தில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வருவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அவசியத்தை வட்டமேசை கூட்டத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். இத்துறையில் புதுமை படைப்புகளை உருவாக்கவும் பெரிய அளவில் அவற்றை அமல்படுத்தவும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிப்போம், உலகிற்காக தயாரிப்போம் என்னும் உணர்வை வெளிப்படுத்தும் வகையிலான புதிய AI முன்மாதிரி ஒன்றை இந்தியா உலகிற்கு வழங்க வேண்டும் என பிரதமர் கூறினார். இந்தியா மீது உலகமே மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பதால் இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு அணுகுமுறைகள் வெளிப்படைத்தன்மையுடன் பாரபட்சங்களுக்கு அப்பாற்பட்டதாக அமைதல் அவசியம் என்றும், குறிப்பாக அந்தரங்க தரவுகளின் பாதுகாப்பிற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் உள்ளடக்க தேவைகளை உள்ளூர் அளவில் நிறைவேற்றத்தக்கதாகவும் பிராந்திய மொழிகளில் பயன்படுத்த ஏற்றதாகவும் அமைய வேண்டும் என அவர் மேலும் கூறினார். நடப்பாண்டிற்கான விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் மாநாடு புதுடில்லி பாரத் மண்டபத்தில் நாளை தொடங்க உள்ளது. இந்த 4 நாள் மாநாட்டில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இளம் தலைவர்கள் கலந்து கொண்டு முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதற்கான தங்களின் ஆலோசனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முன்னிலையில் எடுத்துக் கூற உள்ளனர். நாட்டின் நிஜமான சவால்களை இளைஞர்கள் ஏற்பதையும் இந்தியாவின் எதிர்காலத்தை ஒருங்கிணைத்து உருவாக்குவதில் முன்னின்று உழைப்பதையும் உறுதிப்படுத்தும் வகையில் இம்மாநாடு அமையும் என்று மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும்
விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். உலகிலேயே இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடான இந்தியாவில் கொள்கைகள் மற்றும் நிறுவனங்களால் மட்டுமே எதிர்காலத்தை வடிவமைக்க முடியாது என்றும் இளைஞர்களின் அபார கற்பனை, துணிச்சல் மற்றும் மன உறுதிப்பாடு மூலமாகவே இதை சாதிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் அரசியல் பின்னணி இல்லாத 1 லட்சம் இளைஞர்களை பொது வாழ்விற்கு ஈர்க்க செங்கோட்டை கொத்தளத்திலிருந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த அழைப்பின் பேரில் முதலாவது விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் மாநாடு கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் நடத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் எண்ணத்தில் உருவாகி வடிவமைக்கப்பட்ட பிரகதி தொழில்நுட்ப வசதியினால் நாட்டில் உள்கட்டமைப்பு திட்டங்களின் அமலாக்கத்திற்கு புதிய உத்வேகம் கிடைத்திருப்பதாக நிதி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா கூறியுள்ளார். பிரதமரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் செயல்படும் பிரகதி வசதி மூலம் மறு ஆய்வு செய்வதற்கான சில முக்கிய திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தாமே தேர்ந்தெடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரகதி மறு ஆய்வு வசதி மூலம் கண்காணித்து நிறைவேற்றப்பட்ட முக்கிய திட்டங்களில் ஒன்றான சோலாப்பூர் சூப்பர் அனல் மின் நிலைய திட்டம் குறித்து இன்று இந்த சிறப்பு தொகுப்பில் காண்போம். நாட்டில் பெருகி வரும் மின்சார தேவையை சமாளித்து எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக மகாராஷ்டிர மாநிலத்தில் 2012ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்ட சோலாப்பூர் சூப்பர் அனல்மின் நிலையத்திற்கான கட்டுமான பணிகள் அஸ்திவார கட்டத்தில் இருந்தபோதே பிரதமர் திரு நரேந்திர மோடி 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி பிரகதி வசதி மூலம் இத்திட்டம் குறித்து மறு ஆய்வு கூட்டம் நடத்தினார். நில ஆர்ஜிதம், மக்கள் மறுவாழ்வு உட்பட திட்டம் தொடர்பான பல்வேறு அம்சங்களில் ஏற்பட்டிருந்த தாமதங்களை பிரதமர் இக்கூட்டத்தில் விரிவாக ஆராய்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மறுவாழ்வு உதவிகளை விரைந்து வழங்கவும், அனைத்து 2 பிரிவுகள் மூலமான மின்சார உற்பத்தியை 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் திறக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அனல் மின் நிலையத்தின் கொதிகலன்களுக்கு தேவையான நன்னீர் தொடர்ச்சியான முறையில் தடையின்றி கிடைப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் உஜ்ஜயினி அணையிலிருந்து 115 கிலோமீட்டர் குழாய்ப்பாதை அமைப்பதில் ஏற்பட்டிருந்த சிக்கல்களும் பிரகதி வசதி மூலமான ஒருங்கிணைப்பினால் சரி செய்யப்பட்டதை தொடர்ந்து திட்டப் பணிகள் துரிதமடைந்து 2019 மார்ச் மாதத்தில் சோலாப்பூர் சூப்பர் அனல் மின் நிலையம் முழு அளவில் செயல்பட தொடங்கியது. கட்டுமான நிலையிலேயே பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்ப்பதன் மூலம் திட்டப் பணிகளை எப்படியெல்லாம் துரிதப்படுத்தலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாகவே இத்திட்டம் அமைந்துள்ளது. 9வது தேசிய சித்த மருத்துவ தினத்தின் தொடர் நிகழ்வாக சித்த மருத்துவத்தின் சிறப்புகள் குறித்து புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். பாரதி பூங்காவில் மரக்கன்று ஒன்றையும் அவர் நட்டு வைத்து ஆயுஷ் இயக்குநரக வளாகத்தில் இலவச சித்த மருத்துவ முகாமை தொடக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், ஆயுஷ் துறை இயக்குனர் டாக்டர் இந்திரா உட்பட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு விலையில்லா துணி வகைகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் ஒரு நபர் சிவப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 500 ரூபாயும், ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப நபர்கள் உள்ள அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாயும் அவரவர் வங்கிக் கணக்கில் நேரடி பண பரிமாற்றம் மூலமாக வரவு வைக்கப்படும் என மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மாநில பிஜேபி தலைவர் திரு ராமலிங்கம் தலைமையில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சபாநாயகர் திரு ஆர் செல்வம் ஆகியோர் இன்று சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை நேரில் சந்தித்து இது குறித்து மனு கொடுத்தனர். மனுவை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் உறுதியளித்தார். இன்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 36 மணி நேரத்திற்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மாலை அல்லது இரவு வாக்கில் இலங்கை கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என
சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குஜராத்தில் ஓராண்டு கால சோம்நாத் கௌரவ திருவிழா இன்று தொடங்குவதை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடில்லியில் செயற்கை நுண்ணறிவுத் துறை சார்ந்த இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் வட்டமேசை கூட்டம் நடத்தினார். பிரதமரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் செயல்படும் பிரகதி தொழில்நுட்ப வசதியினால் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு புதிய உத்வேகம் கிடைத்திருப்பதாக நிதி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா கூறியுள்ளார். தேசிய சித்த மருத்துவ தினத்தின் தொடர் நிகழ்வாக புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற இலவச சித்த மருத்துவ முகாம் மற்றும் விழிப்புணர்வு பேரணியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.